கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம், 36வது வசனம். பக்க நம்பர் 770வது பக்கம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 34வது வசனத்தை நீங்களும் நானும் இந்த நாளிலே தியானிக்கும்படி ஆவியானவர் சித்தம் கொண்டு இந்த வசனத்தை ஜெப நேரத்தில் உணர்த்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவரே மகிமை அடையட்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, அடுத்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். 3 காரியம் இதில் இருக்குது. விழித்திருக்கிற மனுஷன், காத்திருக்கிற மனுஷன், அடுத்து செவி கொடுக்கிற மனுஷன். ஒரே வசனத்தில் 3 ஆழமான சத்தியத்தை சாலமோன் என்ற தேவ மனுஷன் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 3 விதமான கோணங்களிலே இந்த செய்தியை நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆனால் நமக்கு நேரம் போதாததுனால ஒரே ஒரு தலைப்பில் இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், வாசற்படியிலே நித்தமும் விழித்திருந்து. இந்த வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வசனத்தை நீங்கள் படிக்கணும், கேட்குறவங்களும் படிக்கணும், பார்க்குறவங்களும் படிக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரம் 141வது பக்கம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். யார் வாசற்படி என்று, யார் வாசல் என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்கிறது. 10ஆம் அதிகாரம் யோவான் 10:9 வசனத்தை, நானே வாசல். இயேசுப்பா சொல்கிற வார்த்தை, நான் தான் வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாக ஒருவன் உள்ளே வந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வாசல் யாராம்? இயேசுதான் வாசல். பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னை அல்லாமல் ஒருவனு பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வாசல் தான், அது இயேசு கிறிஸ்து என்கிற வாசல். இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இங்கே பாருங்கள், இயேசு சொல்கிற வார்த்தை, நானே வாசல். அப்போ இன்னொரு வாசல் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எப்படி வாசல் ஒன்று இருக்குதோ அதுபோல் மறுமைக்குள்ளே, நித்தியத்துக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே, முடிவில்லாத வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனுஷன் பிரவேசிக்கணும்னா அந்த பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வாசல் இருக்கிறதாம். அந்த வாசல் இயேசு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்களே, நானே வாசல். அப்படின்னா இன்னொரு வாசல் இந்த உலகத்தில் இல்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று பரலோகத்தினுடைய மேய்ச்சலை, சந்தோஷத்தை, ஆனந்த பாக்கியத்தை, அற்புதங்களை அவன் என்ன செய்வானா? கண்டு அடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 337வது பக்கம். அங்கே சபைகளுக்கு தேவன் எழுதும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 337வது பக்கம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அவர் தான் வாசல். அந்த வாசலில் நின்று அவர் தட்டுகிறாராம். என்னன்னு? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வாசலாக இருக்கிறவ வாசல் கதவை தட்டுகிறாராம். எதுக்கு? நம்மளை தட்டி எழுப்புறாரு. அப்பா, காலை நேரம் ஆயிடுச்சு, ஆண்டவருடைய வருகையின் சத்தம் கேட்குது, உன்னுடைய ஓட்டத்தினுடைய கடைசி காலம் வந்துருச்சு,
மாயமான இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகுது. சூரியனும் பூமியும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. வானம் சுருட்டப்படக்கூடிய காலம் வரப்போகிறது. சூரியன் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாம் சுருண்டு கீழே விழக்கூடிய காலம் வரப்போகுது. நீ சீக்கிரமாக விழித்து எலும்புப்பான்னு சொல்லி அவர் கதவை தட்டுகிற நேசரின் சத்தம் கேட்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே யோவான் எழுதின சுவிசேஷ 10ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துக்கு மீண்டும் வாருங்கள். அங்கே சொல்லுகிற வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். காலை நேரத்தில் வேதாகமத்தை அங்கே இங்கே திருப்பும் பொழுது நமக்கு இருக்கிற களைப்புகளும் மாறும். 10ஆம் அதிகாரம் 141வது பக்கம், யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தில் ஒரு முறை ஏசப்பா சொன்னாலே அது 100% உண்மை. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தடவை சொல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேயும் அதைத்தான் சொல்கிறார் பாருங்களே. உண்மையாகவே உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டு தொழுவத்துக்குள், ஆட்டு பட்டிக்குள், ஆட்டு பண்ணைக்குள், ஆடு கட்டி இருக்கிற இடத்துக்குள், தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறானாம். அப்போ ஆடு அடைத்திருக்கிற இடத்துல வாசல் ஒன்று இருக்கும். அந்த வாசல் வழியாய் போகிறவன் தான் அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன். அவன்தான் சரியான அந்த ஆடுகளுக்கு கண்காணியாக இருக்கிறான். வேறு நபர்கள் எப்படி ஏறுவாங்களா? வேறே வழியாக ஏறுவாங்களா? வேதம் சொல்லுவார், வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். அப்போ பரலோகத்திற்கு போகிறதுக்கு இயேசு தான் வாசல். இயேசு வழியாய் போகிறவன் யாராக இருக்கிறான்னு 2வது வசனம் சொல்லுது பாருங்க. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். வேறு வழியாய் ஏறுகிறவனோ கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் எல்லாரும் மேய்ப்பர்களாக இருக்கிறார். இயேசுவை எல்லாம் வழிகாட்டி அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும், அவர்தான் வாசல். நானே ஜீவ அப்பம், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும், நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் வரமாட்டான். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம கவனிக்கணும். அதை அழுத்தம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். நானே வாசல். அப்போ இன்னொரு வாசல் இல்லை. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இன்னொரு வழி கிடையாது, இன்னொரு சத்தியம் கிடையாது, இன்னொரு ஜீவன் கிடையாது. இன்னும் பாருங்களே, ஒரு வசனத்தின் ஆழத்தை உங்களுக்கு காண்பித்து விட்டு தேவன் கொடுத்த பகுதிக்குள்ளே போவது நல்லது. மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசித்து பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாமா? உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்தருங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அவர் எப்போ வேணாலும் வருவார், எந்த நிமிஷம் வேணாலும் வருவார். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஆயத்தமாக இருப்பதற்கு அடையாளமாக என்ன செய்யணுமா? நீங்கள் விழித்து இருக்கணும், தூங்கிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அயர்ந்த நித்திரை அடைந்திடக்கூடாது. ஜெப வாழ்க்கையில் நீங்கள் நித்திரை அடைந்திடக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் ஓய்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, தூங்கி போயிடக்கூடாது. நீங்கள் அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி எப்பொழுது நீங்கள் விழித்திருக்கணும். அந்த 42 மீண்டும் வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர், உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்கள் பிதாவாகிய தேவன், உங்கள் இரட்சகரான இயேசு கிறிஸ்து இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்களும் நானும் பார்க்கிறவர்களும் அறியாது இருக்கிறபடினா எப்படி இருக்கணுமா? விழித்து இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். ஒரு திருடன் வரப்போகிற நேரம் நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தூங்கவே மாட்டோம். ஏன்னா வந்து திருடிட்டு போயிடுவான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? விழித்திருப்போம். ஏன்னா அவன் திருட வருகிறான், திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். நானும் ஜீவன் உண்டாயிருக்க வருகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ திருடே வர்றான்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் விழித்திருக்கிறீங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை தெரிந்திருந்து நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களே.
ஜெபத்தில் அநேகர் தூங்குறீங்களே, வேத வாசிப்பில் அநேகர் தூங்குறீங்களே, பரிசுத்த வாழ்க்கையில் அநேகர் விழிப்பில்லாமல் இருக்கிறீங்களே, ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் நீங்கள் ஆயத்தமாகாமல் சோம்பல் உள்ளவர்களாக இருக்கிறீங்களேன்னு இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் பாருங்களேன், ஒரு வசனத்தை சொல்லி நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தெபோராளை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை அழகாய் தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பக்க நம்பர் 307 பழைய ஏற்பாடு புஸ்தகம். வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. எல்லாரும் வேத புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கணும். அதுதான் நான் விரும்புகிற ஒரு காரியம். வாசிக்கலாமா? 307வது பக்கம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எலும்பு. எப்படி எழுதியிருக்கு பாருங்க, விழி விழி, தெபோராளே விழி விழி. எவ்வளவு ஒரே வார்த்தையை எத்தனை முறை எழுதி வச்சிருக்காரு? 4 முறை இருக்கு. என்ன சொல்லியிருக்க? விழித்திரு. அருமையானவர்களே, தெபோராளுக்கு அவர் எழுதுகிற வார்த்தை விழி. அப்படின்னா நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்களே, 7ஆம் வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடயம் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? இங்க பாருங்க, நான் தாயாக எழும்பும் அளவும் என்ன நடந்துச்சா? கிராமங்கள் பாழாய் போயின. இப்ப நம்ம எழும்பாத பட்சத்தில் பட்டணங்களும் தேசங்களும் கிராமங்களும் வீடுகளும் பாழாய் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரே ஒரு எஸ்தர் துணிந்து எழும்பி நின்ற பொழுது 127 நாடுகளுக்கு ஒரு சேமம் கிடைத்தது. அவள் ஒருத்தி எழும்பி நின்னதுனால 127 நாடுகளிலேயும் யூதர்களுக்கு களிப்பும் அக்களிப்பும் உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவள் சோம்பலா இருக்கிற பொழுது 127 நாடுகளிலும் யூதர்கள் என்னவனா இதோ வேதனைப்பட்டார்கள், அவர்கள் துக்கப்பட்டார்கள், அவர்கள் கதறினார்கள், புலம்பலும் கண்ணீரும் அந்த தேசத்தில் உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஒரு எஸ்தர் தூங்கும் பொழுது 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு வேதனையும் சலிப்பும் துக்கமும் கண்ணீரும் உண்டானது. ஆனால் அதே எஸ்தர் தூக்கத்தை தியாகம் பண்ணி இரவெல்லாம் செபிக்கும்படி எழும்பின பொழுது 127 நாடுகளுக்கும் அக்களிப்பும் களிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் அந்த தேசத்தில் உண்டானது. அப்போ ஒரே ஒரு எஸ்தர் விழித்திருக்கும் பொழுது தேசத்தில் எழுப்புதலை பார்க்க முடிஞ்சிச்சு. நெகேமியா விழித்திருக்கும் பொழுது அலங்கம் கட்டப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு 767வது பக்கம். நீங்கள் தயவுசெய்து என்னோடு கூட கடந்து வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 767வது பக்கம், நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? ஜெபத்தோடு கூட இந்த வசனங்களை வாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோம்பேறியே, வேதத்தில் நிறைய இடத்துல கடினமான வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மாயக்காரரான வேத பாரகரே, கடினமான வார்த்தை. நீங்கள் மத்தேயு 24 முழுசும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். பயங்கரமான அந்த வார்த்தைகள் எல்லாம் சவுக்கில் அடித்த மாதிரி ஒவ்வொரு வேத பாரகர்களும் பரிசேயர்களுக்கும் வேத புரட்டர்களுக்கும் அவர் சொல்லி கொண்டு வர்றார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சொல்றார், விரியம்பாம்பு குட்டிகளே. பிரசங்கத்தில் ஆரம்ப வார்த்தை எப்படி இருக்கு பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. இயேசுபாவுடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா விபச்சாரர்களே விபச்சாரிகளேன்னு தான் எழுதுறாரு. ஆனால் இப்போ பிரசங்கம்ல அதோடைய தலைப்பே மாறி போச்சு, அன்பானவர்களே. இப்போ அன்பானவர்கள் சொன்னால் மக்களுக்கு ரொம்ப உத்வேகம் ஆகிப்படுது, ஆகா நல்லா கூப்பிட்றாங்களே. ஆனால் ஏசப்பா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக தான் பிரசங்கத்தில் இருந்துச்சு. அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள், நம்மளை பார்த்தா சொல்றாரு, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும்
உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். தூங்குகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பார். தூக்கத்தை விரும்புகிறவர்கள், கண் சுருகி போய் குருடர்களைப் போல இருக்கிறவர்களுக்கு வழிபோக்கனை போல தரித்திரம் வருமா. இந்த வசனத்தை பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்ப தூக்கத்துக்கு பிரதிபலன் இதுதாங்க. தூங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே தூங்கி போயிடும், நம்முடைய பிள்ளைகளும் தூங்கி போயிடுவாங்க, நம்ம தொழிலும் தூங்கி போயிடும், நம்முடைய எதிர்காலமும் தூங்கி போயிடும். அப்போ தூக்கத்தை லிமிட்டாக தான் தூங்கணும். அதிக நேரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்திருக்கணும். இந்த வேதத்தில் எத்தனை பேர் தூக்கத்தினால தங்களுடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவர்கள் இழந்து போனார்கள் என்பதை உங்கள் மத்தியில் இந்த காலை தியானத்தில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலருக்கு எழுதின 192வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களோடு கூட சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பவுலுடைய பிரசங்க நேரம் பார்த்தீங்களா? இப்போ பிரசங்கம்லாம் அரை மணி நேரமா, 1/4 மணி நேரமா, 20 நிமிஷமா நேரத்தில் குறைஞ்சி போச்சு. ஆனால் 3 நாள் ஏசப்பா பிரசங்கம் பண்ணினார். ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லவே கிடையாது. 3 நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பொறுக்காத சீசர்கள் பொறுமையை இழந்து ஏசப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, இது வனாந்தரமும் நேரமும் ஆயிற்று, வீட்டுக்கு அனுப்பிட்டா பரவாயில்லையே, பிரசங்கத்துக்கு ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, பாக்கியவான் 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 பாக்கியவான்னு கேட்கவே முடியலேன்னு இவங்க தான் எந்திரிச்சாங்க. கேட்குறவன் கேட்டாலும் கூட இருக்கிறவனால கேட்க முடியல. பவுல் பிரசங்கம் நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணுறார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ பிரசங்கம் பண்ணும் பொழுது உண்மையாக இருதயம் இருந்தால் நமக்கு முடிக்கவே மனசு வராது, கேட்குறவங்களுக்கு சலிப்பே வராது. எவ்வளோ நேரம் பிரசங்கம் பாருங்கள். அன்னைக்கு மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, லைட்டு கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது, ஏர் கூலர் கிடையாது, ஃபேனு கிடையாது, மேட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை ஜனங்கள் உட்காந்து தாகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சகல வசதி வாய்ப்போடு கூட உட்காந்து கேட்குறப்ப நமக்கு என்ன பண்ணுது? வசதி மிகுதியினால் சோம்பல் உள்ளவர்களாய் தூக்கத்திற்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். இங்கேயும் ஒருத்தன் பாருங்க, பவுல் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், கடற்கரையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 3வது மாடியில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பாருங்களே, வேதம் சொல்கிறது பாருங்கள். 8வது வசனம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்தீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஒருத்தர் உயிரை கொடுத்து நடுராத்திரியில் நடுராத்திரியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாளைக்கு அவர் பிரயாணம் பண்ணி அடுத்த ஊருக்கு போகணும். இவர் புறப்பட போகிறது தெரிஞ்சிருந்து எல்லா பேரும் வந்து தேவனுடைய வார்த்தையை தாகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியா விட கொடுப்பதற்கு முன்னாடி அவருடைய பிரசங்கம் எல்லாம் இன்னொரு தடவை இவர் முகத்தை பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதோ தெரியாது. அதனால இவர் மூலியமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்கலான்னு சொல்லி தாகத்தோடு மேல் வீட்டில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிறது, ஜனக்கூட்டம் இருக்குது, பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு வாலிபன் எப்படி இருந்தான்னு வேதம் சொல்லுது பாருங்க. மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அப்போ ஒரு மனுஷனுக்கு மட்டும் எப்படிங்க தூக்கம் வந்துச்சு? எல்லா பேரும் முழிச்சிருக்கிறாங்க, எல்லா பேரும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருடைய ஆவியும் அனல் கொண்டு இருக்குது, எல்லாருடைய ஆவியிலையும் இதோ ஏசப்பா பேசும் பொழுது எம்மாவூர்கள் சீசர்கள் சொல்றாங்க, அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? அப்ப ஏசப்பா பேசினார்னா உள்ளத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரியுங்க. எப்படிங்க தூக்கம் வரும்? அப்ப இவன் என்ன ஆவி உள்ளவன்? தூக்கத்தின் ஆவி உள்ளவன். அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? சோம்பல் இருக்கு. அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? தூக்க மயக்கம் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தையை எரேமியா சொல்றார், வாசிக்கும் பொழுது அது எனக்குள்ளே அண்ணல் கொண்டது என்று சொல்கிறார். அந்த வார்த்தை எனக்குள்ளே அக்கினியா எனக்குள்ளே பற்றி எரிகிறது என்று வேதம் சொல்கிறது.
தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை வாசிக்கலே இதோ எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று அவர் சொல்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, பிரசங்கம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே தூக்கம் வருது, கொட்டாவி வருகிறது, நமக்குள்ளே வேற சிந்தனை வருதுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்திருக்கிறோம் என்பது அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை, அதை நீங்க முதலாவது உள்ளான மனுஷன்ல தெரிந்து கொள்ளுங்க. உங்க ஆவி செத்து போனா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். உங்க ஆவி செத்து போனா தான் உங்களுக்கு வேறே சிந்தனை வரும். உங்க ஆவி செத்து போனா தான் தேவனுடைய வார்த்தையில விருப்பம் இல்லாமல் இருக்கும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதோ எங்கோ ஒரு இடத்துல சோர்வுகளும் எங்கேயோ ஒரு இடத்துல பிரிவினை போராட்டங்களும் இருந்தா தான் உங்களால தேவனுடைய வார்த்தையில பற்றுதல் கொள்ள முடியாது. அப்ப இவன் பாருங்க, 3வது மெத்தையில இருந்து கீழே விழுகிறான். காரணம், அங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, விளக்கு இருக்குது, எல்லாரும் ஆவி அனல் கொண்டு இருக்கு, இவன் ஆவி செத்து போயிருக்கு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரடைந்த நிலையில இருக்கிறீங்களா அல்லது செத்து போன நிலையில இருக்கிறீங்களா? யாக்கோபு பாருங்க, யோசேப்பு இல்லைன்னு செத்து போயிட்டான் மனதளவில். ஆனா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னோன்னே வேதம் சொல்லுது அவனுடைய ஆவி உயிர் அடைந்தது என்று வேதம் சொல்லுது. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த ஆவி உயிர் இல்லாமல் செத்து போயிருந்துச்சு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னொரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு எல்லாரும் கடந்து வாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. தேங்க்யூ லார்ட். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரர்களும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டு இருந்தார்கள். இங்க பாருங்க, வேதம் சொல்கிறது 2 சேவகர்களுக்கு நடுவிலே பேதுரு என்ன பண்ணி கொண்டிருந்தானா? நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். அதே நேரத்தில் சபையார்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? 5வது வசனத்தை பாருங்களே. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஒரு பக்கம் அவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சபையார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனா இருக்கான். நல்லா கவனிங்க, இருக்கிறது ஜெயிலு, கையில் காலில் விலங்கு, இவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த உணர்வு கொஞ்சமாவது இருந்தால் அவனுக்கு தூக்கம் வருமா? அப்போ எவ்வளவு பெரிய தூக்க மயக்கம் உள்ளவன் பாருங்க. அவன் 2 சேவகர்களுக்கு நடுவில் தூங்கி கொண்டு இருக்கிறான். அவனை காக்கிறதுக்கு 2 சேவக்காரர்கள் இருக்கான். அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. நல்ல தூக்கங்க, நல்ல ஒரு பெட்டு வேற வாங்கி போட்டுட்டு அதில் 2 தலைவணியை வேற போட்டுட்டு நல்லா படுத்து என்னமோ நடந்துட்டு போதுரா. நமக்கு என்ன, நல்லா தூங்குவோம், எந்திரிப்பாத, சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு. அருமையானவர்களே, தூக்கம் கந்தையை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுது. தூக்கம் உங்களுடைய வாழ்க்கையில சோம்பலை உருவாக்கும். அதனாலதான் நீதிமொழிகள் எழுதுறாரு, சோம்பேறியே எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டு இருப்பான், எப்போதுதான் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்ப, எவ்வளவு வருஷம் தான் இந்த உலகம்னு ஓடிக்கிட்டே இருப்ப. அது ஒரு தூக்கம், உலக தூக்கம். உலகத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. பரலோகத்தை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசிப்பதே கிடையாது. இது ஒரு சோம்பலின் ஆவி. தேவனுடைய பிள்ளைகளை பவுலடிகள் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. பேதுரு சொல்றாரு, இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும் என்பது நான் அறிந்திருக்கிறேன், அதனால உங்களை நினைப்பூட்டி நான் எழுப்பி விடுகிறேன். இதெல்லாம் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? நம்மளும் ஒரு நாளைக்கு கூடாரத்தை விட்டு போகணும் தெரியுமா? நம்மளும் ஒரு நாள் பரலோகத்துக்குள்ள கால் வைக்கணும் இல்லையா? அப்ப அங்க போறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இவனுடைய நித்திரை நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவனுக்கு தூக்கம் வருது? காலையில இவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கு, சேவகர்கள் பக்கத்தில் இருக்காங்க. இவனுக்கு கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருந்தா அவன் தூங்குவானா? அவனுக்கு தூக்கம் வருமா? அப்ப எந்த அளவுக்கு பிசாசானவன் அவனுடைய மனக்கண்களில் தூக்கத்தை கொண்டு வந்து நித்திரை பிரியனா வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. என்ன நடந்தாலும் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், என்ன நடந்தாலும் நமக்காகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன நடந்தாலும் யாரை குறித்து நம்ம கவலையே படுவது கிடையாது. நமக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் தேவனுடைய வருகையில பரிதபிக்கப்படத்தக்க கூடியவர்களாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை யோவான்ட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவன் மாரே நாங்கள் என்ன செய்யணும்?
ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? பவுலை பார்த்து கேட்குறாங்க, யோவானை பார்த்து கேட்குறாங்க. இப்போ நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? நான் இன்றைய நாளில் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? நான் இந்த நாளில் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அதை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இன்னும் பாருங்களேன், இன்னும் அதே மனிதன் இன்னும் சிலரோடு எப்படி வாழ்ந்தார்? அந்த ஆவிதான் இன்றைய நாள் வரை அவனுக்குள்ளே போராடி கொண்டு இருக்கிறது. மார்க்கு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு 71வது பக்கத்துக்கு கடந்து வாங்க. மார்க்கு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேங்க்யூ லார்ட். பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய், ஏசப்பா எங்கே போனாலும் 3 பேர்த்த கூட்டிகிட்டு போவார். இயேசுவோட மெய் காப்பாளர்களாக இந்த 3 பேர் இருந்தாங்க. எந்த இடத்துல பாருங்க, நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போறாரா, ஜபாலய தலைவன் வீட்டுக்கு போறாரா, மலை மேலே ஏறி போறாரா, மறுரூப மலைக்கு போறாரா, அங்கெல்லாம் பார்த்தா இந்த 3 பேர் செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. பேதுரு, யாக்கோப்பு, யோவான். பேதுரு, யாக்கோப்பு, யோவான், இந்த 3 பேரும் 12ல் இந்த 3 பேர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜபாலய தலைவன் வீட்டுக்கு போகிறப்ப இவங்க இருப்பாங்க, மறுரூப மலைக்கு போகிறப்ப இவங்க இருப்பாங்க, நிறைய இடத்துல இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துலையும் இவங்க தான் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? பேதுரு, யாக்கோப்பு, யோவான் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றே சொல்லி என்ன சொல்லிட்டு போனாரு? விழிச்சிருங்கப்பா. அவர் திகிலடைகிறாரு, துக்கத்தில் இருக்கிறாரு, நீங்க விழித்திருங்கப்பா, அவ்வளவுதான் சொல்லிட்டு போனார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? சற்று அப்புறம் போய் தரையில விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் வாசிங்க நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாது. 3 பேருமே அப்படியே தூங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, அங்கே செயலில் தூங்குனான்னு வேதம் சொல்லுது. இங்கே இவர் கெச்சேமணி தோட்டத்தில் கண்ணீர் மல்க, வேதம் எப்படி எழுதி பாரு, திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவ்வளவு கண்ணீரில் அவர் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வேர்வை எல்லாம் இரத்த துளிகளாய் வெளியே வருகிறது. மகா சத்தமிட்டு கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் கூட இருக்கிற சீசர்கள், உயிரை கொடுப்பேன்னு சொன்ன சீசர்கள், யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன சீசர்கள் 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நல்ல நித்திரை, அருமையான நித்திரை. எப்படிங்க? அங்கே எந்த பெட் இருந்துச்சு, அங்கே என்ன வசதி இருந்துச்சு, எந்த இடமுனே பார்க்கலங்க. அப்போ அந்த கண்ணில் எவ்வளவு தூக்கம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு உணர்வே இல்லை பார்த்தீங்களா? அவருடைய வேதனை இவங்களால் புரிந்து கொள்ள முடியல பார்த்தீங்களா? அவருடைய பாடுகளை இவர்களால் உணர முடியல பார்த்தீங்களா? அதே அவைதாங்க இன்னைக்கு நமக்கு இருக்கு. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தருடைய ஏக்கத்தை இன்னைக்கு நம்ம புரியாதபடினால தாங்க, அறியாதபடினால தாங்க, உணராதபடினால தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்காகவே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நமக்காகவே நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய அந்த பாரத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதனால தாங்க நமக்கு தூக்க பிரியராய், தூக்க நித்திரை பிரியராய் நம்ம இருக்கிறோம். பாருங்க, கூடையே இருக்கிறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர் அங்கே வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறார், துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இவர்கள் 3 பேரும் அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், சபைக்கு தலைவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தம்னு சொல்லிட்டு வந்தவன், அயர்ந்த நித்திரை பிரியராக, கனநித்திரையின் ஆவி உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? கடைசி காலத்தில் வந்துட்டோங்க. ஆண்டவருடைய வருகை ரொம்ப பக்கத்தில்ங்க. ஏன்னா உலகத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கடல் முழக்கமாக இருக்கும், அலைகள் முழக்கமாக இருக்கும், பூகம்பங்களும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் இதெல்லாம் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது என்னுடைய வருகை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டாங்க. 11ஆம் மணி வேலையில் நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அதிகாலையில் எழும்பி வேலைக்கு ஆட்களை அனுப்பினார் அல்லவா? அடுத்து பார்க்குறாரு, இன்னும் வேலை நிறையா இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து வர்றாரு. 3ஆம் மணியில், 6ஆம் மணியில், 9ஆம் மணியில், 11ஆம் மணிக்கு வந்து
வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டார். இப்போ நம்ம எல்லாம் 11வது மணி வேலையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். கடைசி வேலையாட்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இப்போவும் நம்ம பழைய காலங்களைப் போல தூங்கி கொண்டிருந்தால் தேவனுடைய வருகையில் நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கக்கூடியதாய் மாறிடும். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய நம்ம விழித்து எழும்ப வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. திரும்பவும் பாருங்க 40வது வசனம். அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை தடவை பார்த்தாரு, தூங்குனாங்க, சொல்லிட்டு போனார் 1 மணி நேரம் விழித்திருங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா. திரும்பவும் வர்றாரு. இவங்க என்ன பண்ணாங்க? திரும்பவும் அவர்கள் என்ன பண்ணாங்க? நித்திரை பண்ணுகிறதை கண்டார். திரும்ப 41வது வசனம். அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க படுகிறார். கடைசியில் அவரே சொல்லிட்டார், எப்பா பேசாமல் நித்திரையே பண்ணுங்க, உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீங்கள் எலும்பிக்கிற மாதிரி இல்லை. நமக்கும் தாங்க ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுப்பார், 2 தடவை தான் வாய்ப்பு கொடுப்பார், சில காலங்கள் தான் வாய்ப்பு கொடுப்பார். அப்புறம் ஒரு நாள் வாய்ப்பின் வாசல் அடைக்கப்பட்டு போயிடும். தருணங்கள் நம்மளை விட்டு நழுவி போய்விடும். அப்பொழுது கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அந்த வாய்ப்பை நம்ம காண முடியாமல் போயிடும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்ம கொடுக்கிற காலத்தில் நம்ம எழும்பிடணும். அதனால தான் தெபோராளை பார்த்து சொல்றார், விழி விழி, தெபோராளே விழி, உன் பேரை போட்டுக்க. உன் பேரை தான் அங்கே சொல்றாரு. தெபோராள்னா நீ தான், நீ தாயா எலும்பு, நீ தாயா எலும்புறவளை இஸ்ரவேல் பாலாய் போய்கொண்டிருக்கும், தேசங்கள் பாலாய் போய்கொண்டிருக்கும், பட்டணங்கள் பாலாய் போய்கொண்டிருக்கும், வாலிபர்கள் பாலாய் போய்கொண்டிருப்பார்கள். நீ எலும்பி எஸ்தரை போல ஜெபிக்க ஆரம்பித்தால், ரூத்துவை போல தேசத்தை சுதந்திரிக்க ஆரம்பித்தால், ஏதோ யாகேலை போல எலும்பி சிசராவை தலையில மிதிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி அயர்ந்த நித்திரை அடைந்தான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1073வது பக்கம். யோனா தீர்க்கதரிசி, பேர் மட்டும் பெத்த பேர், நல்ல பேர், தீர்க்கதரிசிங்கிற பேர். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த காரியம் 1073வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வாசிங்கயா. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு, என்ன நித்திர பாருங்க, எவ்வளவு ஒரு சொரணையே இல்லாத ஜீவியம் பாரு. இவன்கிட்ட தான் கர்த்தர் வந்து சொல்றாரு, மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அந்த ஜனத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய பாவம் என் சமூகத்தில் வந்து எட்டினதுன்னு சொல்றார். இவன்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறார். ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை, இவங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி, இவனும் ஒரு தீர்க்கதரிசி. 2வது வசனம் வாசிக்கிறேன். நீ எழுந்து, 2வது வசனம், மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண சொல்றாருங்க. நீ போன்னு சொல்றாருங்க. அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை வந்து கிட்ட கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த பெரிய தீர்க்கதரிசி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? தேவன் சொன்னதை விட்டுட்டு தேவன் சொல்லாத இடத்தை நோக்கி தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து, தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி, தன்னுடைய சொந்த யோசனையின்படி, தன்னுடைய சொந்த ஆசையின்படி, உணர்வின்படி, எண்ணத்தின்படி, ஏக்கத்தின்படி திசை மாறி போகிறவனுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில் பயம் வேணாமாங்க? எப்படிங்க அவனுக்கு தூக்கம் வரும்? நம்மளும் தாங்க தூங்கிட்டு இருக்கிறோம், திசை மாறி போய்கிட்டு இருக்கிறோம், வழி மாறி போய்கொண்டு இருக்கிறோம், தேவ திட்டத்தை விட்டு வேறு பாதையில் போய்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் கேட்பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ ட்ராக் மாறுறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு பிரயாணம் பண்ணணும். வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே உன் வழிகளை வாக்க பண்ணுவார். இவன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தானா? எலையாசர் ஒப்புவித்தான் இல்லையா? நேர் வழியா என்னை நடத்திட்டு வந்தாருங்கிற. ஆனால் நம்மால் இப்படி சொல்ல முடியுமா? எங்கே போயிட்டான்? சொந்த பணம் இருக்குது இல்லையா? நம்மகிட்ட பணம் இருக்கனால தாங்க நம்ம வழி மாறுறோம். பணம் இல்லாதவெல்லாம் நேர் வழியை பிடிச்சிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு படி அலங்கப்பா, உங்கள் சொந்த ரத்தத்தினால எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கப்பா, என்னுடைய இருதயம் உம்முடைய வழியில் நடக்கணும்ப்பான்னு அவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுறாங்க.
ஆனால் நம்மகிட்ட எல்லாமே இருக்கிறனால தான் ஜெபமே இன்னைக்கு இல்லைங்க. எல்லாமே இருக்கிறனால தாங்க தூக்கம். ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்க, தூக்கமே வராது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் உடைய கரத்தை வைத்து என்னை நெருக்கினார் என்று வேதம் சொல்லுது. சாலமோன் அவ்வளோ பெரிய அனந்த ஞானம் உள்ளவன். ஒரு ஜெபம் பண்ண, நிறைய கொடுத்துடாதீங்க, நான் மறந்துடுவேன். பிச்சைக்காரனை ஆக்கிடாதீங்க, நான் உண்மையை வசிடுவேன். அதனால் போதும் என்கிற மனதோடு எனக்கு கொடு. ஆனால் நமக்கு மட்டும் போதுங்கிற மனதே வரவே மாட்டேங்குது. கிடைக்கிற வரை சுருட்டு. ஆனால் எதுவுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. எல்லாவற்றையும் விட்டுட்டு போவோம். ஒரு கடுக்கா முதற்கொண்டு, குண்டூசி முதற்கொண்டு, ஒரு துரும்பு முதற்கொண்டு நம்மளோடு வராது. நம்ம ஜீவன் பரத்திலிருந்து வந்தது, அது வெறும் ஜீவனாக தான் போகும். நீ படுற பிரயாசம்தான் உங்களோடு கூட வரும் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்கள், எவ்வளோ பெரிய இவனை காலையில் நான் தியானிக்கும் பொழுது யோசித்தேன், எவ்வளோ ஒரு நிர்விசார ஆவி பார்த்தீங்களா. போய் அடித்தட்டில் தூங்குறாங்க. திசை மாறி போகிறோமே, மேலே இருக்கிறவன் பூரா கப்பல் ஆடுதுங்க, சரக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க. பாவங்க, இவனை ஏற்றின அந்த கப்பலில் எல்லாருக்கும் டேமேஜ்டு. கப்பலுக்கு பெரிய வந்த கெட்ட நேரம். அதில் வந்து இவன் ஏறினது தான் பாக்கி எல்லா பொருளும் கடலுக்குள்ளே போயிடுச்சுங்க. கடைசியில் இவங்க எல்லாம் கொலகாரனாக மாறுறாங்க. இவனை தூக்கி உள்ளே போடுறான். அவன் சொல்கிறான், இந்த பாவை என்னை பிடிக்கவே கூடாது. இவ்வளவும் தெரியும், தன்னால தான் இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கும் தெரியுங்க, உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் ஜெபந்தான் குறைவு தாங்க காரணம். உன் வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் துக்கத்துக்கு நீ தான் காரணம். கர்த்தர் காரணமே கிடையாது. யாருமே தேவனிடத்தில் குறை சொல்லவே முடியாது. அவர் பூரண அழகுள்ளவர், நிறைவானவர், குறைவற்றவர். எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நம்ம எங்கோ ஒரு இடத்துல சோம்பலுக்கு இடம் கொடுத்துட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கை கண் சுருகி போய் இருக்கிறனால தான் நம்முடைய வாழ்க்கையில் படகு வேதனைப்படுது, படகு தத்தளிக்குது. இயேசுவை தூங்க விட்டுட்டு எல்லா கொந்தளிப்பு வந்துருச்சு, படகு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போய் எழுப்புறாங்க, எந்திரிங்கப்பா, நாங்கள்லாம் மடிந்து போகிறோமே, ஏப்பா தூங்க விடணும், அப்புறம் ஏப்பா எழுப்பணும். மடிந்து போகிற நிலைமை வந்தால் தான் எழுப்பணுமா? நல்லா இருக்க போய் அவர்கிட்ட உட்காந்து பேசி நேரத்தை செலவழித்துதான் அப்பா பிதாவேன்னு சொல்லியிருந்தா படகு ஆடுமா, குடும்பம் ஆடுமா, பிள்ளைகள் ஆடுவாங்களா, பிரச்சனைகள் வருமா? பாருங்களேன், யோனா நல்ல தூக்கம், அழகான தூக்கம். அதுக்கு முன்னாடி இவங்க போய் எழுப்புறாங்க, எதிரிடாடே, எந்த நாட்டுக்காரன்டா, எந்த ஜாதிக்காரன்டா, எந்த தெய்வத்தடா கும்பிட்ற, யார் நிமித்தம்டா இது வந்திருக்கு? நல்ல பதில் சொல்கிறேன், என் நிமித்தம்தான் வந்திருக்கு. நான் வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தரை ஆராதிக்கிறவன். அப்போ அவனுக்கு தெரியுதில்ல நம்ம போகிற பாதை தப்புன்னு. நம்மளால தானே இவ்வளோ பேர் சம்மந்தம் இல்லாதவெல்லாம் பாதிக்கப்படுறான்னு தெரியுதில்ல. என்னடா பண்ணணும்னு சொல்கிறேன், தூக்கி கடலில் போடுங்கடா, அப்போ தான் உங்களுக்கு சேமம் வரும். எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுக்குறேன் பாரு. அப்போ இவ்வளவுக்கு தெரிஞ்சவனுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, ஆனால் நம்ம ஜப வாழ்க்கையில் தூங்குறோங்க. ஆதி ஜபம் இல்லை, ஆதி அன்பு இல்லை, ஆதி பரிசுத்தம் இல்லை, ஆதி வைராக்கியம் இல்லை, ஆதி ஓட்டம் இல்லை, ஆதி தரிசனம் இல்லை. எங்கோ ஒரு பக்கம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக வாந்தி பண்ணக்கூடிய நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முறிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 325வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 325வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாமா? அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, அவள் யாரு? வேறொரு மனுஷி, பாவமான மனுஷி, அசுத்தமான மனுஷி. அவன் யாரு? நசரேனா பிறந்தவன், சிம்சோன், மனோவாவுக்கு பிறந்தவன், கர்த்தரால் சொல்லி பிறந்தவன், கர்த்தரால் பெயர் வைக்கப்பட்டவன். அவன் பிறப்பு அதிசயம், வளர்ப்பு அதிசயம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் அதிசயம். அவன் இந்த உலகத்தில் விசேஷித்த ஒரு மனுஷன், நசரேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா? மடியில் படுக்க போட்டான். காரணம், கண்ணில் பிரியம், கண்ணு அழகா இருக்குது, அவளை பார்த்தாலே எனக்கு அழகு வருது, அவளை பார்த்தா எனக்கு கண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவளே கொள்ளுவேன், அவள் தான் எனக்கு வேணும், அவளே எனக்கு வேணும்னு பின்னாடியே போனான் இல்லையா? கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டா பாருங்களே, மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை, முதல் பிசாசு என்ன பண்ணுச்சுமா? கண்ணவே கை வச்சிருச்சு. கண்ணு போனாவே உலகம் போச்சு.
கண் இல்லாத மனுஷன் உலகத்தையே பார்க்க முடியாது. முதல்ல இவனுக்கு பிடிச்சது என்னது? கண்ணு தான் அவனுக்கு அவளை பிடிச்சிச்சு. பிசாசுக்கு தெரிஞ்சு இந்த கண்ணை வச்சு தானே என்னைய பார்த்த, இந்த கண்ணில் தானே நான் அழகாக அவனுக்கு தெரிஞ்சேன். முதல்ல இவன் கண்ணை பிடுங்குறான்ட்டு முதல்ல கண்ணை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறப்பிக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு மாவரைக்க வைத்தார்களாம். காரணம் இவன் தூக்கம் தானங்க காரணம். ஒரு பெண்ணு மடியில் போய் படுத்து தூங்கிட்டாங்க. எவ்வளோ ஒரு உணர்வற்றவன் பார்த்தீங்களா? தன் அழைப்பை மறந்து, தரிசனத்தை மறந்து, தேவன் தனக்கு பிறப்பிலே கொடுத்த கிருபையை மறந்து, அந்நிய பெண்களோடு உறவை வைத்து அந்த இடத்துல போய் இவன் மறந்து முடியை சிறைக்கிற நேரம் கூட அவனுக்கு தெரியலங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் நித்திரை பார். அங்கே விலங்கு நடுவில் தொங்குறேன், விலங்கு கையில் இருக்குன்னு கூட தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்கேன். திசை மாறி போகிறோமேனு ஒருத்தன் தெரியாமல் அடித்தட்டில் கடலில் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார், வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அங்கே 3 பேர் அருமையாக தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இருக்குது. தேவனுடைய ஜெப நேரத்தில் தூங்கிடுறது, வேத வாசிப்பு நேரத்தில் தூங்கிடுறது, ஆராதனைக்குரிய நேரத்தில் தூங்கிடுறது. கடந்த சில வாரங்களாக நான் இங்கே நிறைய பேத்த பார்ப்பேன், தூக்கத்தை நான் கவனிப்பேன். அதுக்காக நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே வந்து தூங்கக்கூடாது ஆண்டவரே, அது ஐத்தீகின் ஆவி. நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, தேவன் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது, தூதர்கள் இந்த இடத்துல பவனி வந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து தூங்குவது அது ஒரு ஐத்தீகின் ஆவியாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மரித்தவர்களாய் காணப்படக்கூடாது. வெளிப்படுத்தல் சொல்லி முடிக்கிறார், வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். கடைசி வார்த்தை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். வாசிமா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உங்கள் மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? குளிராக இருக்கிறீங்களா அல்லது அனலாக இருக்கிறீங்க? மற்றவங்களையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம். நான் வரும்பொழுது யாரையும் நான் புண்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, பிரசங்கம் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். நான் குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஒன்று குளிராவது அனலாவது இருந்தால் எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாக இருந்தால் உன்னை என் வாயினின்று ஆமென். ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. ஒன்று குளிராக இருந்தால் பிரிட்ஜுக்குள்ளே இருந்தாலும் பயன்படும், இல்லாட்டி சூடுபடுத்தினாலும் பயன்படும். ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் எதுக்குமே பிரயோஜனம், வாந்தி தான் பண்ணி போடும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எந்த நிலையில் இருக்கிற? விழித்திருக்கிறியா? எல்லாம் ஜெபம் பண்ணும்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ரீபா லரபா ரீபா கபா லரா கலா ரபா ஷபா லரபா லிரி நதிபா லரபா நதிபா லரபா. பிதாவே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் விழித்திருக்க கிருபை பாராட்டு. உம்முடைய வருகைக்கு எதிர்கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டு. நீர் மகிமைப்படும் பெரிய காரியம் செய். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.